Hi friends, welcome to KMED GATE's Education. Hope you are doing well. So very interested topic. நிறைய பேர் கேட்டா இருக்கீங்க. ஓகேவா? நிறைய பேர் கேட்குற இந்த டாபிக் என்ன டாபிக் இப்போ? Concept of GMD and GMR. So GMD என்ன? Geometric mean distance. Geometric mean distance. What is the GMR? Geometric mean radius. Geometric mean radius. ஓகேவா? ஸோ ஸ்லோவாக போகிறேன், நீங்கள் ஸ்லோவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம பேசிக் என்ன தெரியும்? L equal to inductance L equal to N phi by I. Sorry. So N phi equal to flux linkages by current. Flux linkages by current. So represented lambda by current. Flux linkages by current. Okay. And suppose என்கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் ஸோ த கண்டக்டர் இஸ் சம்திங் ரெப்ரசன்ட். ஸோ இந்த கண்டக்டர் நான் இப்படி கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஐ ஆம் கன்சிடரிங் திஸ் கண்டக்டர் ஹேவிங் ஏ கரண்ட் ஐ. ஸோ நெக்லெக்டிங் ஸ்கின் எஃபெக்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணேன். நெக்லெக்ட் பண்ணேன்னா ஒன்று என்ன ஸ்கின் எஃபெக்ட் எதனால? நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். ஸ்கின் எஃபெக்ட் எதனால? நான் யூனிஃபார்ம் distribution of the flux linkages. Non-uniform distribution of flux linkages. Non-uniform distribution of the flux linkages. Okay, and due to the skin effect, most of the current is concentrated on the நீங்க பாத்தீங்கன்னா so most of the current is concentrated on the surface of the conductor. அதனால உங்களுக்கு என்ன ஆகும்? so L equal to N phi by I. so most of the current is conducted on the concentrated surface of the conductor. இங்க current ஜாஸ்தியா இருக்கு. so external inductance கம்மி. so இங்க பாத்தீங்கன்னா அங்கே வந்து current is less, so inductance is high. ஓகேவா? so internal inductance ஜாஸ்தி, external inductance கம்மி if you consider skin effect. ஓகேவா? so most of the current concentrate on the surface of the conductor நால. so இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் இருந்தா, உங்களுக்கு கரண்ட் இருந்தா, கண்டக்டர் இருந்தா, கரண்ட் இருந்தா ஃப்ளக்ஸ், ஓகேவா? and vice versa. கரண்ட் இருந்தா ஃப்ளக்ஸ் இருந்தா கரண்ட் இருந்தா ஃப்ளக்ஸ் இருந்தா கரண்ட். so இங்க பாருங்க, I have one flux here. இந்த yellow எல்லாம் flux, so இது ஒரு flux. ஓகேவா? so I have another flux. I have flux. நீங்க பாத்தீங்கன்னா towards center flux is 0. so flux 0 ஆகுதுன்னா towards center current equal to 0. toward the center current equal to 0. so toward the center flux equal to 0 ஆகுது. that implies towards the center current equal to 0. எது flux depends upon the current. ஓகேவா? flux depends upon the current. so இப்போ நான் வந்து ஒரு கண்டக்டர் தான் கன்சிடர் பண்றேன். என்ன கண்டக்டர்? சிங்கிள் கண்டக்டர். ஓகேவா? சிங்கிள் கண்டக்டர் தான் கன்சிடர் பண்றேன். ஓகேவா? having a radius r. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஃப்ளக்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்னல் ஃப்ளக்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்னல் ஃப்ளக்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல். இந்த எல்லோ கலர்ஸ் பூரா ரிப்ரசன்ட்ஸ் தி ஃப்ளக்ஸ் லைன்ஸ். ஓகேவா? ஒரு கண்டக்டர் ப்ளூ கலர் வந்து கண்டக்டர் டுவோர்ட்ஸ் தி சென்டர் ஃப்ளக்ஸ் 0 ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் நான் வந்து இன்டர்னல் ஃப்ளக்ஸ் கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ இன்டர்னல் ஃப்ளக்ஸ் கேல்குலேட் பண்ண ஹேவிங் தி ரேடியஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணால்
L internal equal to, so L internal equal to internal inductance calculate பண்ணா ஓகேவா, internal inductance calculate பண்ணா half into 10 power minus 7 Henry per meter. So internal inductance calculate பண்ணா, so flux இருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா flux இருந்தால் flux linkages இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கரண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இண்டக்டன்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ ஃப்ளக்ஸ் இருந்தால் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் கரண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இண்டக்டன்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இதனால் உங்களுக்கு இன்டர்னல் இண்டக்டன்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்னல் இண்டக்டன்ஸ் எவ்வளோ, half into 10 நான் டெரிவேஷன் பண்ணல. ஸோ டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை, நம்ம ஒன்று ஐஏஎஸ் கன்வென்ஷனல் எக்ஸாம் எழுதுறதில்லை ஓகேவா. ஸோ L internal inductance equal to half into 10 power minus 7 Henry per meter. Very very important ஓகேவா. ஸோ what is internal inductance of the conductor, half into 10 power minus 7. Important point is here, it is independent of the anything, radius or distance are independent of the anything. So independent of the distance and radius independent of the distance and radius. Very important bit, first bit inga independent of the distance and radius. Another internal inductance on the independent of the distance and radius okay va. So another thing neenga pathina oru vela, so what is the internal inductance onjila option A, option B, option C kudutha. Suppose I have a conductor, so what is the internal inductance, so option la irukadu. So what is, you have mu naught by 8 pi irukum. So mu naught by 8 pi irukum. What is mu naught? So mu naught equal to 4 pi into 10 power minus 7 by 8 pi. So half into 10 power minus 7, half into 10 power minus 7 okay va. So you have to remember this also, another mu naught by 8 pi. So this is equivalent to half into 10 power minus 7. Hope you understand. So internal inductance உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. Suppose இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு கண்டக்டர், இப்போ நான் எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹேவ் எ ஃப்ளக்ஸ் லைன்ஸ், yellow lines are flux lines okay. So yellow lines are flux lines okay. So these are yellow lines are flux lines. So I have a flux okay. So நீங்கள் பார்த்தீங்கன்னா I am considering 2 points. So this is one flux line. So I am considering point here D1 at here point A, and I am considering point B. It is from center at a distance D1 and it is at a distance D2 okay. So one flux line எடுத்துக்கிறேன். So this is one first flux line, this is second flux line, third flux line. So let us consider second flux line. And the second flux line க்கு நடுவுல முன்னாடி பின்னாடி ஓகேவா. ஸோ முன்னாடி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பின்னாடி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த முன்னாடி பாயிண்ட் வந்து சர்டன் டிஸ்டன்ஸ் D1, பின்னாடி பாயிண்ட் வந்து சர்டன் டிஸ்டன்ஸ் D2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ சம்திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது சென்டர், இட் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் D1 ஓகே. ஸோ ஐ ஹாவ் at the from center, கண்டக்டர் சென்டர்லேருந்து ஓகேவா, another distance D2 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வாட் இஸ் எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ்? ஸோ எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 into 10 power minus 7 log D2 by D1. So long distance by smallest distance, D2 by D1. So external inductance is very important. So external inductance formula is very important. So external inductance equal to 2 into 10 power minus 7 log D2 by D1. Hope you understand. So internal inductance is half into 10 power minus 7 Henry per meter. External inductance on the 2 into 10 power minus 7 log distance D2 by D1 Henry per meter. நீங்கள் பார்த்தீங்கன்னா external inductance depends upon the distance. So physical parameters depends upon the physical parameters.
hope you understand. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஓகே இப்போ பாருங்கள், ஐ ஆம் கன்சிடரிங் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ். இப்போ பாருங்கள், கன்சிடரிங் சிங்கிள் ஃபேஸ் 2 wire line. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஹேவ் ஒன் கண்டக்டர் ஹியர். இப்போ என்கிட்ட another கண்டக்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து டி. சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து டி. ஓகேவா? சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து டி. ஓகே. ஸோ இதோட ரேடியஸ் வந்து ஆர். ஸோ இதோட ரேடியஸ் ஆர். ஸோ இது வந்து ஃபார்வர்டு கண்டக்டர், இது வந்து ரிட்டன் கண்டக்டர். ஸோ ஃபார்வர்டு கண்டக்டரில் ப்ளஸ் கரண்ட் வரும், ரிட்டன் கண்டக்டரில் மைனஸ் ஐ கரண்ட். ஸோ ஃபார்வர்டு கண்டக்டரில் ப்ளஸ் கரண்ட், ரிட்டன் கண்டக்டரில் மைனஸ் கரண்ட். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ டுவோர்ட்ஸ் தி ஃப்ளக்ஸ், டுவோர்ட்ஸ் தி சென்டர் ஃப்ளக்ஸ் இஸ் 0. டுவோர்ட்ஸ் தி சென்டர் வந்து ஃப்ளக்ஸ் இஸ் 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஐ ஹேவ் எ ஃப்ளக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஸ், இதோட எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த ஃப்ளக்ஸ் வந்து எங்கே வரைக்கும் லிங்க் ஆக முடியும்? இங்கே வரைக்கும் தான் லிங்க் ஆக முடியும். ஏன்னா இங்கே வந்தோடனே 0. ஸோ இங்கே வந்தோடனே 0. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எ கண்டக்டர் ஏ அண்ட் திஸ் இஸ் கண்டக்டர் பி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெட் கன்சிடர் கண்டக்டர் ஏ. ஸோ வாட் இஸ் இன்டர்னல் இண்டக்டன்ஸ்? ஸோ இன்டர்னல் இண்டக்டன்ஸ் equal to half into 10 power minus 7 Henry per meter. Half into 10 power minus 7 Henry per meter. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் அதுக்கு எவ்வளோ ஆகுது? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட், டி பாயிண்ட். ஸோ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இங்கேருந்து ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர் இந்த பாயிண்ட்லேருந்து ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது another பாயிண்ட் டி, இது ஆர். ஓகேவா? ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் ஆர், இது ஆர் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் டி பாயிண்ட். ஸோ 2 into 10 power minus 7 log d by r. ஸோ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ எல் எக்ஸ்டர்னல் அங்கே என்ன இருக்குது? அங்கே பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்டர்னல் equal to 2 into 10 power minus 7 log d2 by d1. Hope you understand. ஓகேவா? ஸோ இன் டெப்த் வேணாம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்டரில் ஸோ d2 by d1. இங்கே d2 எவ்வளோ? d2 equal to distance d, distance between two conductors. d1 எவ்வளோ? the radius of the conductor. ஓகேவா? ஸோ இப்போ total inductance equal to half into 10 power minus 7 plus 2 into 10 power minus 7 log d by r. So what now நான் என்ன பண்ணுறேன்? 2 into 10 power minus 7 common எடுக்கிறேன். So 2 into 10 power minus 7, if I take common 1 by 4 plus log d by r. So இப்போ பாருங்க. So what I do here is 2 into 10 power minus 7 1 by 4 plus log 1 by r log plus log d. So next பார்த்தீங்கன்னா log d. ஓகேவா? ஸோ log a by b. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா log a by b வந்து log a minus log b. ஓகேவா? ஸோ log d minus log 1 by r, so I can write this as log d plus log 1 by r. Okay, so I can write this as 2 into 10 power minus 7 log e power 1 by 4 plus
log 1 by r plus log d. எழுதிக்கலாமா? Okay, right. So next பாத்தீங்கன்னா I can write this as 2 into 10 power minus 7 log 1 by e power minus 1 by 4 plus log 1 by r plus log d. Okay, so finally I can write this as 2 into 10 power minus 7 log, careful observe பண்ணுங்க, e power minus 1 by 4 into r plus log d by 1. Okay, so I can write r into e power minus 1 by 4 as e power minus 1 4 as r dash. Okay, so r into e power minus 1 by 4 as r dash. So e power minus 1 by 4 value is 0.7788. So r dash value is 0.7788 into r. Okay, so from this நீங்க பாத்தீங்கன்னா similarly if you calculate L2 same will come. Similarly if you try same will come. There is no change because distance is, so if you calculate conductor A, conductor B, so inductance of B, you get the same value 2 into 10 power minus 7 log 1 by r dash plus log d by 1, since distance is same. So நீங்க பாத்தீங்கன்னா, so this first term and this second term, so first term ninga pathina it is only function of the conductor radius. First term is the function of the, so first term is the function of only radius, second term is the function of the distance, second term is the function of the distance. So this is first term and this is second term. First term is the function of the radius, second term is the function of the distance. This first term is due to, this first term of the inductance is due to, this first term is that of inductance due to internal flux and the external conductor to the radius of, so internal flux and external to the conductor of radius 1 meter, external to the conductor of radius 1 meter. That means inge parunga, so the flux from this to the conductor of radius, external to the conductor of radius 1 meter, radius of 1 meter, that means self flux. Okay va, so the imaginary radius due to internal flux. Actually pathina radius r da, actually due to internal flux you are getting r dash, you are getting r dash. So r dash is something 0.7788 into r. Okay va. Second term depends upon the distance. So this is called a inductance spacing factor. This is called, a second term is called a inductance spacing factor. Inductance spacing factor. என்ன சொல்லுவாங்க? inductance spacing factor. So total add பண்ணுங்க. So total inductance equal to LA inductance of conductor A, inductance of conductor B. So ரெண்டு add பண்ணா 4 into 10 power minus 7 into something same அதான் வரும். 4 into 10 power minus 7 into same வரும். ஓகேவா? So clearly observe பண்ணுங்க. இப்போ suppose I am representing the conductor A like this. This is conductor A, okay, and this is conductor B. Okay, so this is conductor A and this is conductor B. Current is flowing like this. Current is flowing I1. So let current is flowing I2. So this is a dot here, this is dot here, both are entering. Okay, so you have a self inductance L11 and you have self inductance L22. So நீங்க பாத்தீங்கன்னா mutual inductance L12. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கண்டக்டர் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன், ரெண்டு இண்டக்டர். மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் எதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் எங்கே வரைக்கும் லிங்க் ஆகுது, அடுத்த கண்டக்டர் 0 ஆகிற வரைக்கும் லிங்க் ஆகுது. மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் ரெண்டு ஃப்ளக்ஸ் லிங்க்
அந்த ஃப்ளக்ஸ் இங்கே லிங்க் ஆகுது, இந்த செகண்டரி ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும். ஸோ நீங்கள் ரிப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் லேம்டா எல் ஈக்குவல் டு எல் பை கரண்ட். ஸோ வாட் இஸ் தி ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ்? ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் ஈக்குவல் டு inductance into current. So what is the flux linkages? So நீங்கள் flux linkages L1 equal lambda 1 equal to பார்த்தீங்கன்னா L11 I1 L11 I1 L12 L12 I2. Similarly, this is self inductance, this is mutual inductance. So flux linkages of this conductor equal to L11 I1 L12 I2. So நீங்கள் familiar with network theory. So L2 lambda flux linkage of this conductor, second conductor, that is B கண்டக்டர் B நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இந்த கண்டக்டர் பாருங்கள், இந்த கண்டக்டர் A இதுக்கு முன்னாடி ரிப்ரசென்ட் பண்ணல கண்டக்டர் B. ஸோ கண்டக்டர் B, ஸோ இந்த கண்டக்டர் A is represented by this inductance, இந்த கண்டக்டர் B is represented by this inductance. ஓகேவா? ஸோ I am representing with mutual inductance. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா L22 I2 plus L12 I1. பட் நமக்கு என்ன தெரியும்? I1 equal to minus I. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் கரண்ட் I and this is minus I current. So from this I1 equal to minus I2. I1 equal to minus I2. கரெக்டாக இல்லையா? ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா lambda 1 equal to L11 I1 minus L12 I1. So I can write this as L11 minus L12 I1. Okay. So similarly lambda 2 equal to L22 I2 minus L12 I2, that equal to L22 I2 L22 minus L12 I2. So this is L equivalent. So this is L1 equivalent. So this is L2 equivalent. L1 equivalent, L2 equivalent. So இப்போ பாருங்க. So நீங்கள் பார்த்தீங்கன்னா what I get here, நீங்கள் பார்த்தீங்கன்னா inductance L1 எவ்வளோ வந்துருச்சு? So inductance L1 equal to, so inductance L1 equal to internal inductance half 10 power, sorry, okay, so inductance equal to L1 equal to 2 into 10 power minus 7 log 1 by R dash plus log D by 1 inductance A. So inductance of conductor A. So this is equivalent inductance of conductor A. So comparison பண்ணுங்க. So I compare this. So நீங்க பார்த்தீங்கன்னா inductance equal to L11. So நீங்க பார்த்தீங்கன்னா நீட்டா பண்ணுங்க. LA equal to, so inductance of conductor A equal to 2 into 10 power minus 7 log 1 by R dash plus 2 into 10 power minus 7 log D by 1. So equivalent inductance L11 minus N2. So L1 equivalent. So LA equivalent. So LA equivalent equal to, நீங்கள் பாருங்க LA equivalent equal to, so LA equivalent equal to L11 minus L12. Okay. So L11 எவ்வளோ? So L11 equal to 2 into 10 power minus 7 into log 1 by R dash. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப். ஸோ இந்த R dash என்ன சொன்னேன்? செல்ஃப் ஃப்ளக்ஸ். ஸோ இன்டர்னல் ஃப்ளக்ஸ், செல்ஃப் ஃப்ளக்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா L12. ஸோ L12 ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as 2 into 10 power minus 7 log 1 by D. log 1 by D. So very important. So second point here. So in the question ஒரு தடவை வந்திருக்கும் பாருங்க. So what is mutual distance? What is the mutual distance கேட்பாங்க. So what is the mutual distance here? L12 equal to 2 into 10 power minus 7 log 1 by D is the mutual distance. Log 1 by D is the mutual distance. Hope you understand. ஓகேவா? ஸோ செல்ஃப் டிஸ்டன்ஸ் கேட்டால் L11 ஈக்குவல் டு, ஸோ இங்கே கேட்குற வாய்ப்பு இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட L11 வாட் இஸ் செல்ஃப் டிஸ்டன்ஸ்? ஸோ செல்ஃப் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2 into 10 power minus 7 log 1 by R dash. வாட் இஸ் தி மியூச்சுவல் டிஸ்டன்ஸ்? மியூச்சுவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2 into 10 power minus 7 log 1 by D. ஸோ log 1 by D போட்டால் இது மைனஸ் ஆகுமா இல்லையா? ஸோ இங்கே D இருக்குது, இங்கே கீழே 1 by D போட்டேன். ஸோ கீழே 1 by D போட்டால் இது மைனஸ் ஆகி போயிடும்.
ஓகேவா? ஸோ ரைட். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஜென்ரல் ஃபார்முக்கு ரிப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ரிப்ரசென்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கன்சிடர் பண்ணுங்கள், இந்த L1 இங்கே பாருங்கள், இது கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ கன்சிடர் திஸ் ஈக்குவேஷன். ஸோ திஸ் ஈக்குவேஷன் 1, இந்த ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு நான் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லேம்டா ஐ, ஸோ லேம்டா ஐ ஃபார் 2 கண்டக்டர்ஸ் தானே ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். இப்போ 3-4 கண்டக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கண்டக்டரு, ஸோ ஒரு 2 கண்டக்டருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரைட்டு. ஸோ இப்போ 3வது கண்டக்டர் இருக்குது, அப்போ எப்படி 4வது கண்டக்டர் இருக்குது, 5வது கண்டக்டர் அப்போ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா LII into II plus sigma j equal to 1 to n Lij where I not equal to j. So for example இப்போ பாருங்கள் lambda 1. so lambda 1 from 1 to 2. ஸோ நீங்கள் பார்த்தீங்க n equal to 2 conductors. எத்தனை n1 என்னது conductors. ஸோ n1 என்னது conductors. ஓகேவா? ஸோ ஃபார் 2 conductors, ஃபார் n equal to 2 conductors. ஓகேவா? ஸோ I equal to 1. ஸோ L11 I1. ஸோ j sigma j equal to 1 to 2. L1 வராது. ஸோ I not equal to j. ஸோ L1j ij. ஸோ I not equal to j. I not equal to j னா இங்கே 1 வர, j equal to not equal to 1. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ L11 I1 plus L12 I2. ஸோ I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ L11 என்ன பாருங்கள், lambda 1 equal to L11 எவ்வளோ, 2 into 10 power minus 7 log 1 by r dash I1. 1 by r dash I1. So L11. So நீங்கள் பாருங்கள் L11. So L11. Okay. So what is L12? So this is L12. Right. So L12 பார்த்தீங்கன்னா 2 into 10 power minus 7 log 1 by d I2. Hope you understand. So lambda எப்படி எழுதுனா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. So 2 into 10 power minus 7 log 1 by r dash, those is self linkage is a mutual distance. So இது வந்து self flux, இது வந்து self distance. So இது வந்து self distance, இது வந்து mutual distance. ஏது d வந்து mutual distance. So from this உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, so r dash வந்து self distance. So இது வந்து r dash வந்து self distance, இந்த d வந்து mutual distance, இந்த d வந்து mutual distance. Hope you understand here now. Okay. So self distance என்னது, self distance வந்து r dash, self distance வந்து r dash, d வந்து mutual distance. So it is also called GMR, geometric mean radius. It is called geometric mean distance. So பாப்போம். So GMR னா self radius. GMD வந்து mutual distance. ஓகேவா? ஸோ ஒரு கண்டக்டரோட செல்ஃப் ஃப்ளக்ஸ் எடுத்து செல்ஃப் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டால் அது GMR. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சு, ஒரு கண்டக்டரோட செல்ஃப் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டால் அது ஜியாமெட்ரிக் மீன், என்ன சொல்லுவாங்க, செல்ஃப் டிஸ்டன்ஸ். ஒரு கண்டக்டரோட டிஸ்டன்ஸ் மியூச்சுவல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டால் அது வந்து ஜியாமெட்ரிக் மீன் டிஸ்டன்ஸ். ஓகே? செல்ஃப் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்ட ஜியாமெட்ரிக் மீன் ரேடியஸ், மியூச்சுவல் இது வந்து செல்ஃப் டிஸ்டன்ஸ். அந்த கண்டக்டரோட செல்ஃப் டிஸ்டன்ஸ் அந்த கண்டக்டருக்குள்ளே, ஸோ அந்த கண்டக்டருக்குள்ளே இது வந்து செல்ஃப் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கண்டக்டர்லேருந்து வேறு கண்டக்டருக்கு மியூச்சுவல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து ஜியாமெட்ரிக் மீன் டிஸ்டன்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஓகே, ரைட். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எதுக்கு எழுதுனா பாருங்கள். ஸோ இது ஒரு கண்டக்டர், ஸோ இந்த கண்டக்டரோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் lambda 1, இந்த கண்டக்டரோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் lambda 1 எழுதுனா 2 into 10 power minus 7
காமன் எடுத்துட்டு 2 into 10 power minus 7 காமன் எடுத்துட்டு log of 1 by, so இது conductor A, இது conductor B இல்லையா, so 1 by r dash into current of that conductor into log of 1 by this distance d into 1 by d into IB into IB. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 1 by d into IB எப்படி எழுதணும். சிமிலர்லி இப்போ லேம்டா 2 வேணும்னா, ஸோ லேம்டா 2 வேணும்னா நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து லேம்டா 2 இதோட கண்டக்டர். ஸோ லேம்டா 2 வேணும்னா 2 into 10 power minus 7 அதோட ரேடியஸ், செல்ஃப் ரேடியஸ், log of IB current into log of 1 by radius r dash plus IA into log of 1 by distance. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் எடுக்கிற இந்த ஃப்ளக்ஸ், இந்த கண்டக்டரோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் எழுதுகிறப்ப அதோட செல்ஃப் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு இன்னொரு கரண்ட்டோட மியூச்சுவல் டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ 3 கண்டக்டர் இருக்குது. சப்போஸ் இது ஒரு கண்டக்டர் இருக்குது, இது ஒரு சிமெட்ரிக்கல் கண்டக்டர் 3 phase. ஸோ இது ஒரு கண்டக்டர் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இது A, இது B, இது C, இதோட ரேடியஸ் R, இதோட ரேடியஸ் R, ஸோ இதோட ரேடியஸ் R. இப்போ உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு, நான் ரேடியஸ் R கன்சிடர் பண்ணாலும் எங்களுக்கு R வர மாட்டேங்குது, R டேஷ் வருது. ஸோ டியூ டு தி இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். ஸோ R டேஷ் இஸ் டியூ டு தி இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இப்போ இதே கொஸ்டின் வந்து இப்போ லேம்டா ஏக்கு எழுதும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் டு சென்டர். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் டு சென்டர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் டு சென்டர். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் டு சென்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் டு சென்டர். ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் டு சென்டர். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ லேம்டா ஏ எழுதுங்க. லேம்டா ஏ ஈக்குவல் டு, உங்களால் எழுத முடியும், லேம்டா ஏ ஈக்குவல் டு, ஸோ இதோட கண்டக்டர் ஃபஸ்ட்டு, இதோட கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ 2 into 10 power minus 7 காமன், 2 into 10 power minus 7 காமன், அந்த கண்டக்டரோட கரண்ட்டு இன்டூ லாக் ஆஃப் அதோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், செல்ஃப் ஃப்ளக்ஸு, அதுக்கப்புறம் அந்த கண்டக்டர்லேருந்து இன்னொரு கண்டக்டர் B. ஸோ IB எத்தனை டிஸ்டன்ஸ், லாக் ஆஃப் 1 by d ப்ளஸ் IC இன்டூ log of 1 by d. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லேம்டா B பார்த்தீங்கன்னா 2 into 10 power minus 7. ஸோ எந்த கண்டக்டர் இப்போ எடுத்துக்கிறேன், ப்ளஸ் B. ஸோ இந்த கண்டக்டர் B. ஸோ அதோட செல்ஃப் லிங்கேஜஸ் IB into log of 1 by r dash. ஸோ அதுக்கப்புறம் IBலேருந்து IA. ஸோ அந்த கண்டக்டர்லேருந்து ரிமைனிங் கண்டக்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த கண்டக்டர்லேருந்து ரிமைனிங் கண்டக்டர் என்ன டிஸ்டன்ஸ், ஏ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, சி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ IA log of 1 by d ப்ளஸ் IC log of 1 by d. ஓகே? சிமிலர்லி இப்போ பாருங்கள், லேம்டா சி ஈக்குவல் டு 2 into 10 power minus 7. இப்போ நான் எந்த கண்டக்டர் எடுத்துக்கிறேன், சி கண்டக்டர் எடுக்கிறப்ப IC log 1 by r dash. ஸோ அந்த கண்டக்டர்லேருந்து ஏ ஒரு டி டிஸ்டன்ஸு, அந்த கண்டக்டர்லேருந்து B ஒரு டி டிஸ்டன்ஸ். ஸோ ரிமைனிங் IA இன்ட்டு லாக் ஆஃப் 1 by d. ஸோ எந்த கண்டக்டர் டிஸ்டன்ஸ் அந்த கரண்ட் எழுதுக்குங்க. ஸோ IB log ஆஃப் 1 by d. ஸோ உங்களுக்கு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து எழுதுறது இப்போ கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து எழுதுறது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டவரு. ஸோ திஸ் இஸ் R phase and this is Y phase and this is B phase. These are 120 degrees space displays and these are symmetrical space. Symmetrical spaceல IA plus IB plus IC equal to 0. So for symmetrical spacing, IA plus IB plus IC equal to 0. For unsymmetrical spacing உங்களுக்கு IA plus IB plus IC not equal to 0. So நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா now I am considering only lambda A. So lambda A consider பண்ணுறேன்.
lambda a consider பண்ணுறப்ப 2 into 10 power minus 7 ia log of 1 by r dash. So if I take common log 1 by d, ib plus ic. So what is ib plus ic? So what is ib plus ic? Symmetrical spacing ib plus ic equal to minus ia. Since symmetrical spacing ia plus ib plus ic equal to 0 nala, so you get minus ia. So if I do this, 2 into 10 power minus 7 log ia, so into ia log okay 1 by r dash log 1 by d. Okay, so if I write this, 2 into 10 power minus 7 ia log d by r dash, ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா lambda a equal to 2 into 10 power minus 7 ia into log d by r dash, ஓகேவா. ஸோ lambda a by ia equal to what you get, 2 into 10 power minus 7 log d by r dash. So what is lambda a by ia? This is inductance. So la equal to inductance of a phase. So inductance of a per phase equal to 2 into 10 power minus 7 log d by r dash. So Henry per meter. So this is simply written as inductance per phase equal to 2 into 10 power minus 7 log gmd by gmr. So what is gmd equal to d? What is gmr equal to 0? So நீங்கள் பார்த்தீங்கன்னா, so whenever it is symmetrical, you can take inductance per phase. You can analyze by per phase analysis. So totally you can say here inductance per phase. So inductance per phase. So this is in LA. So this is LA. So if symmetrical spacing, you have to analyze per conductor per phase. So inductance per phase equal to 2 into 10 power minus 7 log gmd by gmr. So this is distance d and this is r dash. Okay, so இப்போ நான் இது இப்போ எதுக்கு சொன்னேன் தெரியுமா, நாளைக்கு உங்களுக்கு ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷனில் நாளைக்கு எக்ஸாமில் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் எழுத சொல்லுவாங்க. ஸோ யூ ஆர் ரெடி டு ரைட் தி ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஈக்குவேஷன். ஸோ வி கனாட் எக்ஸ்பெக்ட் அவங்க என்ன கொஸ்டின் கொடுப்பாங்கன்னு நமக்கு எதிர்பார்க்க தேவையில்லை. ஓகேவா. ஸோ அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பவுண்ட்ரி வச்சுருக்கணும். ஸோ ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங்கில், ஸோ சிமெட்ரிக்கல்லி ஸ்பேசிங்கில் ஸோ ஈக்குவலேட்ரல் ஸ்பேசிங் ஆர் சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் ஆர் unsymmetrical spacing or equilateral spacing, or equilateral spacing. So equilateral spacing is distance is d, this distance is d. So what is inductance per phase formula? 2 into 10 power minus 7 log gmd by r. So for gmd by r dash, so what is the distance gmd here? What is this gmd for symmetrical spacing? Distance d. What is the gmd for symmetrical spacing? D. Distance between the two conductors is the symmetrical gmd of this symmetrical spacing. Okay ma. So what is r dash? 0.77 r here, 0.7788 into r. So உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வந்துருச்சு. ஸோ இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ். ஸோ ஹோப் யூ, ஸோ நீங்கள் எக்ஸாம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கிளியராக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கான்செப்ட் ஆஃப் ஜிஎம்டி. ஸோ ஜிஎம்டி வந்து டிஸ்டன்ஸ், ஆக்சுவலாக ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் லாஸ்ட் பிஃபோர் ப்ரீவியஸ் த்ரீ வீடியோஸ் பிஃபோர் சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ இது ஃபுல்லு வர்றது. ஸோ இப்போ அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஒரு கண்டக்டர் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் ஒரு கண்டக்டர் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் ஒன் கண்டக்டர். This conductor is A, this conductor is B, this conductor is C. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே ரைட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து DAB நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா DBC. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா DCA. ஸோ radius is R. ஸோ radius is R for all conductors. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ சொல்லுங்கள். ஸோ what is the flux linkages for conductor A? So flux linkages for conductor A equal to 2 into 10 power minus 7 into 2 into 10 power minus 7. So conductor current of that conductor into self radius plus அந்த கண்டக்டர்லேருந்து என்னென்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, B கண்டக்டருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, C கண்டக்டர் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ IB log of 1 by DAB plus IC log of 1 by DCA. Similarly lambda B எழுதுங்க. So lambda B equal to 2 into 10 power minus 7 2 into 10 power minus 7 IA log B length தானே. So B length A க்கு 1 by DAB. So 1 by DAB plus IB into log 1 by R dash plus IC into log of எங்கேருந்து B length தானே, DBC. Similarly lambda C நீங்கள் எழுதிக்கிங்க. ஓகே, சேம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் வந்து இப்போ வந்து IB, இப்போ IA இருக்குது. ஸோ IA and IB, this is IC. ஸோ அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் வந்து சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங்கில் கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் பாருங்கள், IB equal to K square IA, IC பார்த்தீங்கன்னா K into IA. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் எல்லாம் ஐஏல வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங். ஓகேவா? அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங். ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணால் ஸோ எல்லாம் இப்போ ஐஏல வந்தோடனே lambda A by IA LA வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா IB into K square, IB வந்து K square into IA, IB equal to K square into IA. இது பார்த்தீங்கன்னா K into IA. ஸோ IA காமன் எடுத்துட்டா lambda A by IA வரும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் டெக்ஸ்ட் புக் பார்த்தா உங்களுக்கு ஃப்ரீயாக புரியும். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இது அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் நான் வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் சப்போஸ் பாருங்கள். ஸோ ஏ கண்டக்டர் ஏ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கண்டக்டர் ஏ. அதுக்கப்புறம் 120 டிகிரிஸ்க்கு கண்டக்டர் ஏ ட்ரான்ஸ்போஸ் இப்படி பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டக்டர் பி 120 டிகிரிஸ்க்கு அப்புறம் கண்டக்டர் பி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ட்ரான்ஸ்போஸ். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப ஸோ கண்டக்டர் ஏ, ஸோ கண்டக்டர் பி, கண்டக்டர் சி ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்களா? ஸோ இதுக்கு எப்படி கேல்குலேட் பண்ண பார்த்தீங்கன்னா LA LB LC கேல்குலேட் பண்ணிட்டீங்களா? அன்சிமெட்ரிக்கல் வந்து சிமெட்ரிக்கல் கன்வெர்ட் பண்ணுறப்ப ட்ரான்ஸ்போசிங் மாதிரி என்னென்ன சிமெட்ரிக்கல்லாம் ஃபைனல் நீங்கள் வந்து சிமெட்ரிக்கல் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. அன்சிமெட்ரிக்கல்லேருந்து சிமெட்ரிக்கல் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. சிமெட்ரிக்கல்னால் பேலன்ஸ் தானே. ஸோ அது வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் பேலன்ஸ் பண்ண மாதிரி. ஸோ டோட்டல் இண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு LA plus LB plus LC by 3 average inductance. So average inductance equal to so finding the average value equal to LA plus LB plus LC transpose பண்ணதுக்கு அப்புறம் so L equal to 2 into 10 power minus 7 log of GMD by GMR வரும். So GMD by GMR வரும். whereas GMD equal to cube root of DAB. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்போஸ் பண்ண உடனே எல் ஆவரேஜ் ஸோ எல்லாம் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் எல் ஆவரேஜ் ஈக்குவல் டு LA LB LC கேல்குலேட் பண்ணுவீங்களே
so LA equal to LB equal to LC by 3. so நீங்கள் ஃபைனலாக calculate பண்ணால் log GMD by R வரும். so GMD வந்து cube root of DAB DBC DCA, cube root of DBC DAB DBC DCA. GMR வந்து R dash, GMR வந்து R dash. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். என்ன வந்துச்சு? கியூப் ரூட் ஆஃப் டிஏபி டிபிசி டிசிஏ. ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம் ஷார்ட்கட். ஷார்ட் மெத்தட். ஸோ நான் என்ன பண்ணேன்? ஜிஎம்ஆர் இஸ் தி செல்ஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். பட் ஐ am not considering radius, I am considering R dash. ஓகேவா? ஸோ செல்ஃப் டிஸ்டன்ஸ், the GMR is nothing but a self distance from center to the circumference of the circle, okay. So GMD, suppose if I have one point here, so this is point 1, so I have second point, third point, I have fourth point, I have fifth point, similarly I have k points, okay. so GMD equal to how many points I have? K point, kth root of so D12, D13, D14, D15, so D1k. so kth root of D12, D13, D14. okay. so for example இப்போ consider பண்ணுங்க. so இப்போ நான் வந்து symmetrical spacing, so I am considering symmetrical spacing, okay, equilateral spacing. so symmetrical spacing, equilateral spacing, this is A phase, this is B phase, this is C phase, okay. so this is distance D. so நீங்க பாத்தீங்கன்னா this is distance D, so this is பாத்தீங்கன்னா distance D, so GMD of conductor A. so GMD of conductor A, so with respect to other points, how many conductors? 2 conductors. with respect to other points, எத்தனை conductor with respect to other conductors, with respect to this conductor A, how many conductors are there? 2 conductors. so 2 root, okay. so root of what is the distance? D. so D into D. so similarly GMD with respect to B, so with respect to B, how many conductors are there? 2 conductors. with respect to how many conductors are there? 2 conductors, root D into D. so GMD of C, so GMD of conductor C, with respect to C, how many conductors are there? root of D into D, okay. so root of D into D is D, so D into D is D. so overall GMD how many conductors are there? 1 2 3. so cube root of geometric mean, so ninga geometric mean of AB na root of AB, okay. similarly rendu points irundha root AB, so 3 points in the cube root, so say 2 points in the root AB, 3 points in the cube root. so D into overall GMD of this system, so overall GMD of this system equal to geometric mean distance, okay. cube root of D into D, so you get D. so நீங்க symmetrical spacing எவ்வளவு வந்துச்சு? geometrical distance D, ஓகேவா? so இங்க பாருங்க. so similarly if I find GMRA, so GMRA எவ்வளவு? GMR for A phase வந்து R dash, so GMR for B dash B phase வந்து R dash, so GMR for C phase வந்து R dash. so what is GMR equivalent? so எத்தனை conductors இருக்கு? 1 2 3. geometric mean overall system, geometric mean radius of the system, cube root of how many conductors? overall system, cube root of R dash. so you get R dash. so for symmetrical spacing, GMR equal to R dash, GMD equal to D, okay. so this is actual calculation, okay. so இப்போ பாருங்க unsymmetrical spacing. so unsymmetrical spacing, so this is one conductor, so this is one conductor, so this is one conductor, so ABC, so the distance is DAB, so this distance is DBC, center to center, so
okay, DCA. So நான் என்ன சொன்னேன், GMDA. So GMDA பார்த்தீங்கன்னா, so GMDA that equal to root of with respect to A எத்தனை கண்டக்டர் இருக்கு, 1 2. so square root of DAB into DCA. GMDB என்ன ஆகுது, cube root square root of DAB and DBC. so GMDC வந்து square root of DCA DCB with respect to this point. நீங்க பாருங்க நான் என்ன சொன்னேன், with respect to this point. so with respect to this point, D12 D13 D14 D15 D1k, how many kind of 1 2 3 4 k conductors, kth root. Similarly with respect to this conductor 1 2, so to square root. With respect to these two conductors, square root. so overall GMD how many conductors, 3 conductors, cube root of, so DAB whole square. so DAB DCA DCB, so DAB whole square, okay. so DBC whole square, DCA whole square, cube root of, square root of DAB into DCA, correct, and DAB into DBC, correct, and DCA into DBC, correct. so GMD equal to cube root of, sorry, right, so GMD equal to cube root of, sorry, root of DAB into DCA, root of DAB into GMD, cube root of, so நீங்க பார்த்தீங்கன்னா cube root of, so GMD of the system is cube root of GMDA into GMDB into GMDC, okay. so இங்க கூட பாருங்க, so cube root of GMDA into GMDB into GMDC, how many conductors, overall system I have 3 conductors, so cube root of, okay. so GMDA எவ்வளவு, so GMDA எவ்வளவு, cube root of DAB into DCA, root of DAB into DBC, root of DCA into DCB. if you solve this you get cube root of DAB DBC DCA, okay. so நீங்க பாத்தீங்கன்னா cube root of DAB DCA, okay. unsymmetrical spacing, okay. so unsymmetrical spacing. so GMR வந்து R dash, so similar GMR க்கு இது R dash, B phase R dash, C phase R dash. so GMR equivalent how many conductors, cube root of R dash into R dash. so for symmetrical spacing or unsymmetrical spacing for single conductors, for symmetrical spacing or unsymmetrical spacing for single conductors, so geometric mean radius remains same. so important point பாத்தீங்கன்னா for single conductors நாம subconductors consider பண்ணல. so A phase ஒரு conductor, B phase ஒரு conductor, C phase ஒரு conductor. so for single phase conductors GMR will be same whether it is symmetrical spacing or unsymmetrical spacing. GMD will be different. okay. so for example if na consider பண்ண பாருங்க, so if I have, so GMR is radius 2 meters and the distance equilateral spacing distance is 5 meters. so for this only one conductor, this is A phase conductor, this is B phase conductor and C phase conductor. A phase conductor, B phase conductor, C phase conductors. so what is GMD equal to 5 meters only. GMR is how much, what is R dash 0.7788 into 2,
for symmetrical spacing GMD equal to 5. GMD equal to 5 only. Distance only. GMD equal to எவ்வளோ வந்துச்சு? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா so GMD equal to distance for symmetrical spacing, GMD equal to distance only, GMR equal to R dash only. So GMR equal to R dash only. Suppose if I consider unsymmetrical spacing, so this is not equilateral. Okay, so distance between this 5 meters, so you have this is 5 meters, and you have distance between two conductors is 5 meters, and I have a radius of 2 meters. So whether it is symmetrical spacing or some unsymmetrical spacing of a single phase conductors, single phase conductor, not subconductors. So nalla observe pannunga, single phase, this is A phase, this is also A phase, and this is also B phase, and this is also C phase, single phase single conductor. Okay, so GMR is how much? GMR equal to, so you see here, GMR equal to R dash, that equal to 0.7788 into 2. So whether it is symmetrical spacing, unsymmetrical spacing, you get GMR will be same. So what is GMD? So GMD equal to cube root of DAB, so into DBC into DCA, cube root of DAB into DBC into DCA, that equal to cube root of 5. DAB is 5, DBC is 5, what is DCA? 5 plus 5 10. Okay, so நீங்கள் பார்த்தீங்கன்னா cube root of 5 5 is 10, 5 5 is 25, 25 is 10 is 250. So நீங்கள் பார்த்தீங்கன்னா this நீங்கள் பார்த்தீங்கன்னா cube root of 5 into 5 into 5 into 2 இப்படி எழுதுக்கலாமா? so 5 into cube root 2, so 5 into something cube root 2 எவ்வளோ? Sorry, so let's see subconductor effect in next video. Okay, so next video. Thank you.